This sermon, Spiritual Food in Due Season, was delivered on Sunday evening, July 18, 1965, at Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்ஹாம் அவர்களால் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் 1965ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு மாலையில் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன், ஏற்ற காலத்தில் ஆவிக்குரிய ஆகாரம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Only believe, only believe, all things are possible. Only believe. How not this way? எப்படி இப்பொழுது அதை இந்த விதமாக? Now I believe. Things are possible. Now I believe. Now I believe. Now I believe. All things are possible. Let's remain standing now with our heads bowed. நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்கியிருப்பதோடு தொடர்ந்து நின்று கொண்டிருப்போமாக. Lord, may this not only be a song, but be the very depths of our hearts singing out, now I believe. கர்த்தாவே, இது ஒரு பாடலாக மாத்திரமல்லாமல் இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன் என்று மெய்யாகவே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவதாக இருப்பதாக. The disciples said one time after Jesus had done some many mighty works, they said, Lord, now we believe. சீஷர்கள் ஒருமுறை இயேசு அநேக மகத்தான காரியங்கள் செய்த பிறகு அவர்கள், கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். Jesus said, do you now believe? இயேசு, நீங்கள் இப்பொழுது என்னை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். They said, we believe that thou knowest all things and need that no man teach thee. So, Father, tonight we realize that you don't need our teaching, but we need yours. அவர்கள், நீர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவனும் உமக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றனர். ஆகவே பிதாவே, எங்களுடைய போதனை உமக்கு தேவையில்லை என்று இந்த இரவு நாங்கள் உணர்கிறோம். ஆனால் உம்முடைய போதனை எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. So we pray that you will teach us how to pray, how to live, and how to believe. ஆகவே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றும் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Grant it, Lord, through this service tonight. If we lack anything, give it to us, Lord. We ask it in Jesus' name. Amen. இந்த இரவு ஆராதனை மூலமாக அதை தந்தருளும். கர்த்தாவே, எங்களிடத்தில் ஏதாவது குறை இருக்குமானால் அதை எங்களுக்கு தந்தருளும். கர்த்தாவே, நாங்கள் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். ஆமென். I know many of you are standing again tonight, and outside met groups that said they couldn't get in, and they're listening to the radio in the different cars. உங்களில் அநேகர் இன்றிரவும் மீண்டும் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். மேலும் வெளியே அவர்களால் உள்ளே வர முடியவில்லை என்று கூறின குழுக்களை நான் சந்தித்தேன். ஆகவே அவர்கள் வெவ்வேறு கார்களில் தங்களுடைய வானொலி மூலம் செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் கூறினார்கள். And now we'll try to make just as quick as we can tonight. On Sunday night we give over to pray for the sick, have a prayer line as we get one up here. But we are dedicating this service tonight for prayer for the sick. இப்பொழுது இன்றிரவு நம்மால் முடிந்தளவு முடிக்க முயற்சிப்போம். ஞாயிறு இரவு நாம் சுகவீனமாக இருப்பவர்களுக்காக ஜெபிக்க ஏற்பாடு செய்வோம். இங்கே நாம் ஒரு ஜெப வரிசையை ஒழுங்கு செய்யலாம். ஆனால்
இன்றிரவு இந்த ஆராதனையை நோயாளிகளுக்காக ஜெபிப்பதற்காக பிரதிஷ்டை செய்கிறோம். And I want you to get built up now in the holy oracles of God in the faith of this hour. நீங்கள் தேவனுடைய பரிசுத்தமான வாக்கியங்களில் விசுவாசத்தில், இந்த மணி நேரத்தின் விசுவாசத்தில் இப்பொழுது கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The faith that's going to take more faith than ever was in any age. For this has to be rapturing faith, be taken up. And so we want you to believe tonight in all that you have seen, heard, the word that you have heard preached. விசுவாசம் எந்த காலத்திலும் இருந்திராத அளவு அதிகமான விசுவாசம் தேவைப்பட போகிறது. ஏனெனில் அது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குரிய விசுவாசமாக இருக்கிறது. ஆகையால் இன்றிரவு நீங்கள் கண்டிருக்கிற, கேட்டிருக்கிற எல்லாவற்றிலும், நீங்கள் கேட்டிருக்கிற பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையிலும், the signs and wonders that you've seen done, we want you to accumulate all that together in your heart and consider it, whether if that be God or not. நீங்கள் காணத்தக்கதாக நிறைவேறின அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இவைகள் எல்லாவற்றையும் உங்கள் இதயத்தில் சேர்த்து வைத்து, இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவையோ அல்லவோ என்று நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். It's like Elisha of old said, if God be God, then serve him. And if Jesus is the center of all things to the Christian, பண்டைய எலிசா, தேவன் தெய்வமானால் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னது போல, கிறிஸ்தவனுக்கு இயேசு எல்லாவற்றுக்கும் மையமாக இருப்பாரானால், then I think we ought to let loose of everything else and cleave to him. Remember, he is the center. He is the North Star. He is the ultimate. He is the absolute. And if he is the North Star, அப்பொழுது நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரையே பற்றிக்கொள்ள வேண்டும் என நான் கருதுகிறேன். நினைவிருக்கட்டும், அவரே மையமாக இருக்கிறார். அவரே வடதுருவ நட்சத்திரமாக இருக்கிறார். அவரே முடிவாக இருக்கிறார். அவரே முற்றிலுமானவராக இருக்கிறார். அவர் வடதுருவ நட்சத்திரமாக இருப்பாரானால், there's only one thing that'll point to the North Star. That's your compass that you're sailing with. And the compass that I'm trying to sail with is the Word. And the Word always points to him. ஒரே ஒரு காரியம் மாத்திரமே வடதுருவ நட்சத்திரத்தை சுட்டிக்காட்டும். அதுதான் நீங்கள் கப்பலில் பயணம் செய்யும் போது உங்களோடு கொண்டு செல்லும் திசை காட்டும் கருவி. கப்பலில் செல்லும் போது உங்களோடு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என நான் விரும்பும் திசை காட்டும் கருவி வார்த்தையே. மற்றும் வார்த்தை எப்போதும் அவரையே சுட்டிக்காட்டுகிறது. And we feel like it, we're going through a great time of distress and trials, perplexity of time and distress between the nations and all kinds of things happening. நாம் ஒரு பெரிய இக்கட்டான நேரத்தினூடாகவும் மற்றும் சோதனைகளினூடாகவும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது போன்று நாம் உணர்கிறோம். காலத்தின் குழப்பம் மற்றும் நாடுகளுக்கிடையேயான துன்பங்கள் மற்றும் எல்லா வகையான விஷயங்களும் நடக்கின்றன. And sometimes I get engulfed like everywhere I look, it's like in a ship out on the sea. And I've been given charge of the boat. And how are we going to make? சில சமயங்களில் நான் எங்கு பார்த்தாலும் கடலில் ஒரு கப்பல் இருப்பது போலவே என்னை மூழ்கடிப்பது போல் செய்துவிடுகிறது. மேலும் எனக்கு படகு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் எப்படி கடந்து செல்ல போகிறோம்? Here comes one with a white cap, 100 times bigger than a ship, but we'll caress them every one. We're more than victors through him. The captain, the chief captain, has got a hold of the string on the end of the ship. He'll pull it through. We'll caress every one of them. இதோ என் கப்பலை விட 100 மடங்கு பெரிய வெள்ளை இலை ஒன்று வருகிறது. ஆனால் நாம் அவைகள் ஒவ்வொன்றையும் தாண்டி செல்வோம். நாம் அவர் மூலமாய் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். தளபதி, தலைமை தளபதி கப்பலின் முனையில் உள்ள கயிற்றை பிடித்துள்ளார். அவர் அதை உள்ளே இழுப்பார். அவைகள் ஒவ்வொன்றையும் தாண்டி விடுவோம். Now, tonight, so we can hurry and let you get out early. We appreciate your long drives and so forth and how you have to drive and the sacrifice you have to make. இப்பொழுது இன்றிரவு துரிதமாக முடித்து சீக்கிரமாகவே உங்களை அனுப்பிவிடுகிறோம். வெகு தூரத்திலிருந்து நீங்கள் காரோட்டி வந்திருப்பதையும், எவ்விதமாக எவ்வளவு தியாகம் செய்து நீங்கள் காரோட்டி வந்திருக்கிறீர்கள் என்பதையும் உணர்ந்து உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். See, that makes me to where I'd just like to stand and just keep talking and doing everything I can to help you. But when I'm here, I try to press in everything that I possibly can to give help for that moment that we're now here. மேலும் பாருங்கள், அது என்னை நான் எங்கு நின்று பேச வேண்டுமோ, என்னால் இயன்ற உதவி செய்ய முடியுமோ
அதை செய்ய வைக்கிறது. ஆனால் நான் இங்கு இருக்கும்போது நாம் இருக்கும் அந்த நேரத்துக்குரிய உதவியை என்னால் இயன்ற அளவு செய்ய மிகவும் பிரயாசப்படுகிறேன். Then if you give people too much at a time, they can't remember it. You've got to just take one thing and hold it right to the person until they see that. நீங்கள் மக்களுக்கு ஒரே சமயத்தில் அதிகமாக பிரசங்கித்தால் அவர்களால் அதை நினைவில் வைத்திருக்க முடியாது. நீங்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை அந்த நபர் காணுமட்டாக அதை கூறிக்கொண்டிருங்கள். And then when they get that solid in their heart, then they'll teach them something else, just step by step as we go. அப்பொழுது அதை அவர்கள் தங்கள் இருதயங்களில் பதிய வைத்துக் கொள்ளும் போது அப்பொழுது அவர்களுக்கு வேறு காரியத்தையும் போதியுங்கள். நாம் போவது போல படிப்படியாக செல்ல வேண்டும். Now you pray, be of a good courage, and believe now tonight for healing. I don't think there's any question in your mind about the time we're living. I don't believe there's a question in your mind about whether God is in the midst of His people or not. இப்பொழுது நீங்கள் ஜெபித்து நன்கு தைரியமாக இருங்கள். இன்றிரவு இப்பொழுது சுகமளித்தலுக்காக விசுவாசியுங்கள். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்தை குறித்து உங்கள் உள்ளத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கும் என நான் நினைக்கவில்லை. தேவன் தம்முடைய ஜனத்தின் மத்தியில் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை குறித்து உங்கள் உள்ளத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கும் என நான் நம்பவில்லை. I believe you all believe that. And there's no doubt in my mind about it. And I know my people, my friends, the friends of Christ, the children of Christ, believe that. அவை எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். மேலும் அதை குறித்து என் உள்ளத்தில் ஒரு சந்தேகமும் இல்லை. என்னுடைய ஜனங்கள், என்னுடைய நண்பர்கள், கிறிஸ்துவின் நண்பர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் அதை விசுவாசிக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். And it gives me great pleasure to get to see when you know that you have a message from God and you give it to the people and see the people respond to that. நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை பெற்றுள்ளதை நீங்கள் அறிந்திருக்கும் போது, நீங்கள் அதை மக்களுக்கு அளித்து அதை மக்கள் ஏற்றுக்கொள்வதை காணும் போது அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை தருகிறது. Then you look back and say, thank you, Father. Oh, what a joy it is then to see the children eating the bread that's been sent to them. பிறகு நீங்கள் திரும்பி, பிதாவே உமக்கு நன்றி என்று கூறுகிறீர்கள். ஓ, பிள்ளைகள் அவர்களுக்காக அனுப்பப்பட்ட அப்பத்தை சாப்பிடுவதை காணும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. Do you realize that was a vision years ago right at this tabernacle? That's right, the bread of life. Brother Neville, you remember it mighty time. சில வருடங்களுக்கு முன்பு இந்த கூடாரத்தில் தரப்பட்ட ஒரு தரிசனமாக அது இருந்ததை உணர்கிறீர்களா? அது உண்மை, ஜீவ அப்பம். சகோதரர் நெவில், நீங்கள் அதை நினைவு கூறுகிறீர்களா? மகத்தான நேரம். Now let us turn, if you want to follow the reading or mark it down. I don't believe it would be appropriate to have a service without reading God's word and passing a few comments. வேதம் வாசிப்பதை நீங்கள் கவனிக்க விரும்பினால் அல்லது குறித்துக் கொள்ள விரும்பினால் இப்போது வேதத்தை திருப்புவோமாக. தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமல் சில கருத்துக்களை கூறி ஆராதனை நடத்துவதுதான் முறை என்று என்னால் நம்ப முடியவில்லை. If it's going to be a healing service or any kind, we all understand. There's no strangers among us, I suppose, but we all understand what healing is. அது ஒரு சுகமளிக்கும் ஆராதனையானாலும் அல்லது எதுவானாலும் சரி, நாம் எல்லோரும் புரிந்து கொள்கிறோம். நமக்கு மத்தியிலே அந்நியர் யாரும் இல்லை என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் நாம் எல்லோரும் சுகமளித்தல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். Nothing that somebody does for you, it's what God has already done for you. Salvation's on the same line. The only thing is to get the people to believe that's the truth. உங்களுக்கு யாரோ ஒருவர் செய்கிற காரியமாக அது இல்லை. அது தேவன் ஏற்கனவே செய்து முடித்ததாக இருக்கிறது. ரட்சிப்பும் அதே விதமாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அதுவேதான் சத்தியம் என்று மக்கள் விசுவாசிக்கும்படியாக செய்ய வேண்டும். And God teaches it in His Word and then proves it to them who will believe it. For He said, all things are possible to them that believe. மேலும் தேவன் அதை அவருடைய வார்த்தையில் போதித்து பிறகு அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு நிரூபிக்கிறார். ஏனென்றால் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கைகூடும் என்றார். You say there's nothing impossible with God. You believe that? There's nothing impossible with you either. For all things are possible to them. God is one person. To them that believe. நீங்களோ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கூறுகிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களாலும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனெனில் விசுவாசிக்கிற அவர்களுக்கு தேவன் ஒரு நபராய் இருக்கிறார். அவர்களுக்கு எல்லாம் கூடும். புரிகிறதா? So there's nothing impossible with you for you if you can only believe. எனவே நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால்
உங்களுக்கான உங்களாலும் கூடாதது ஒன்றுமில்லை. Now in 1 Kings, the 17th chapter, I want to read the first 7 verses, the Lord willing. கர்த்தருக்கு சித்தமானால் இப்போது முதலாம் ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். And Elijah the Tishbite, who was of the inhabitants of Gilead, said unto Ahab, As the Lord God of Israel liveth, before whom I stand. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. There shall not be dew nor rain these years, but according to my word. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். And the word of the Lord came unto him, saying, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், Get thee hence, and turn eastward. Turn thee eastward, and hide thyself by the brook Cedrith, that is before Jordan. நீ விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. And it shall be that thou shalt drink of the brook, and I have commanded the ravens to feed thee there. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். Notice, feed thee there, not somewhere else, there. கவனியுங்கள், அங்கே உன்னை போஷிக்க வேறு எந்த இடத்திலோ அல்ல, அங்கே. So he went and did according unto the Lord, the word of the Lord, for he went and dwelt by the brook Cedrith, that is before Jordan. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். And the ravens brought him bread and flesh in the morning, and bread and flesh in the evening, and he drank of the brook. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். And it came to pass after a while that the brook dried up, because there had been no rain in the land. தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. The Lord add his blessings to the reading of his word. And now, tonight, I want to take a text from there. It's called spiritual food in its season. கர்த்தர் அவருடைய வார்த்தையின் வாசிப்பிற்கு அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது இன்றிரவு அங்கிருந்து அதனுடைய காலத்தில் ஆவிக்குரிய ஆகாரம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாடத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். This morning we had a lesson on doing God a service, or trying to do him a service without being the time, the season, the place, or the person. இன்று காலை தேவனுக்கு ஒரு ஊழியம் செய்தல் அல்லது சித்தமில்லாமல் தேவனுக்கு ஒரு ஊழியம் செய்ய முயற்சித்தல், தகுந்த நேரமாயிராமல், காலமாயிராமல், இடமாயிராமல், நபராயிராமல் அவருக்கு ஒரு ஊழியம் செய்ய முயற்சித்தல் என்பதன் பேரில் ஒரு பாடத்தை நாம் பெற்றோம். And now this is spiritual food in due season. இப்போது ஏற்ற காலத்தில் ஆவிக்குரிய ஆகாரம். This prophet Elijah, we know very little about him, but we know that he was God's servant, the servant of God for that hour. இந்த தீர்க்கதரிசி எலியா நாம் அவனை குறித்து மிக குறைவாகவே அறிவோம். ஆனால் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் அந்த மணி நேரத்துக்கான தேவ ஊழியக்காரன் என்றும் நாம் அறிவோம். And God has used his spirit that was up on Elijah already 3 times and promises twice more. 5 times for grace. தேவன் எலியாவின் மீது தமது ஆவியை உபயோகித்திருக்கிறார். ஏற்கனவே 3 முறை, இன்னுமாக 2 முறை வாக்குத்தத்தங்கள், 5 முறை கிருபைக்காக. He used it upon Elijah. It came on Elisha in a double portion. So on John the Baptist is supposed to come just to issue in the Gentile bride and come with Moses to take the Jews home. That's right. அவர் அதை எலியாவின் மேல் ஊற்றி இருக்கிறார். அது எலிசாவின் மேல் 2 மடங்காக வந்தது. யோவான் ஸ்நானகன் மீது இருந்தது. புறஜாதி மணவாட்டியில் தோன்ற வேண்டியதாய் உள்ளது. யூதர்களை வீட்டிற்கு கொண்டு செல்ல மோசேயுடன் வர வேண்டும். அது சரிதான். 5 times that God promises to use the spirit of Elijah, and already done it 3 times. எலியாவின் ஆவியை 5 முறை உபயோகிப்பதாக
தேவன் வாக்களித்திருக்கிறார். 3 முறை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். Now, this great prophet, we don't know where he come from. We know he's a Tishbite. But how he come? இப்பொழுது இந்த மகத்தான தீர்க்கதரிசி எங்கிருந்து வந்தான் என்று நமக்கு தெரியாது. அவன் ஒரு திஸ்பியன் என்று நாம் அறிவோம். ஆனால் எப்படி வந்தான்? We know little about the prophets. We don't know where they come from. Very seldom, as I don't know of any, that come out of the church or had any genealogy behind them. தீர்க்கதரிசிகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதும் நமக்கு தெரியாது. மிகவும் அபூர்வமாக சபை ஸ்தாபனத்திலிருந்து வந்த எவரையும் அல்லது அவர்களுக்கு பின்னாக வம்ச வரலாறு இருப்பதாகவோ எனக்கு தெரியவில்லை. It's just ordinary man that was fearless and many times uneducated. And they never done any writing themselves. Isaiah and Jeremiah, a couple of them done some writings, but this great man Elijah never wrote one thing. பயமே இல்லாத ஒரு சாதாரண மனிதராகவே இருந்தனர். அநேக சமயங்களில் கல்வி அறிவில்லாதவர்களாகவே இருந்தனர். அவர்கள் எதையும் தாங்களாகவே எழுதி வைப்பதில்லை. ஏசாயா மற்றும் எரேமியா ஆகிய இந்த 2 பேரும் கொஞ்சம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மகத்தான மனிதன் எலியா ஒன்றையும் எழுதி வைக்கவில்லை. Many of them didn't write. Maybe they couldn't write. But they were men that were rugged. There's no man in the Bible like those ancient prophets. அவர்களில் பெரும்பாலானவர்கள் எழுதி வைக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் எழுத முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கரடுமுரடான மனிதர்களாய் இருந்தனர். இந்த பண்டைய தீர்க்கதரிசிகளைப் போல வேதத்திலே ஒரு மனிதனும் இல்லை. They defied kingdoms, kings, peoples, churches, and everything else that stood firm on the word of God, and God proved them to be right. They were very rugged individuals. அவர்கள் ராஜ்யங்களுக்கு, ராஜாக்களுக்கு, மக்களுக்கு, சபைகளுக்கு மற்றும் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நின்று தேவனுடைய வார்த்தையில் உறுதியாய் நிலைத்து நின்றார்கள். தேவனும் அவர்கள் சொன்னதே சரி என்று நிரூபித்தார். அவர்கள் மிகவும் கரடுமுரடான தனிப்பட்ட நபர்களாக இருந்தனர். And this Elijah was one of the ruggedest of all of them. He was a man of the wilderness. He came out of the wilderness. He lived in the wilderness. The Bible said he dressed hairy. இந்த எலியா அவர்கள் எல்லோரிலும் மிகவும் கரடுமுரடான ஒருவராக இருந்தான். அவன் ஒரு வனாந்திர மனிதனாய் இருந்தான். அவன் வனாந்திரத்திலிருந்து வந்தான். அவன் வனாந்திரத்தில் வாழ்ந்தான். அவன் ரோமமுள்ள மிருகத்தின் தோலை தரித்துக் கொண்டிருந்தான். He had sheepskin wrapped around him and a piece of leather of camel skin wrapped around his loins. Very whiskers over his face, and I'd imagine he was a very rugged looking man and to look at. அவன் தன்னை சுற்றிலும் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டிருந்தான் என்றும் ஒரு தோல் துண்டை அறையில் ஒரு ஒட்டகத்தோலை அணிந்திருந்தான் என்றும் முகமெல்லாம் முடியிருந்ததென்றும் வேதாகம் கூறியுள்ளது. அவன் பார்ப்பதற்கு மிகவும் முரட்டுத்தனமாக காணப்படும் ஒருவனாக இருந்தான் என்பதை நான் கற்பனை செய்து பார்த்தேன். But they all didn't all die. They're not all dead. In the days of the Nicaea Council, any of you people has read the Nicaea Council of the early church? ஆனால் அவர்கள் எல்லோரும் மரிக்கவில்லை. அவர்கள் எல்லோரும் இறந்து போய்விடவில்லை. நிசாயா ஆலோசனை சங்கத்தின் நாட்களிலே ஜனங்களாகிய உங்களில் அநேகர் சபையின் ஆதிகால நிசாயா ஆலோசனை சங்கம் என்பதை படித்திருப்பீர்கள். When they wanted to make an organization out of it and break up all the other churches and come into one, when they had that Nicaea Council, rugged man like Elisha come in there from the wilderness, eating herbs alone. Great rugged man. மற்ற எல்லா சபைகளையும் கலைத்து ஒன்றாக இணைத்து ஒரு ஸ்தாபனமாக ஆக்கிக்கொள்ள அவர்கள் விரும்பின போது அந்த நிசாயா ஆலோசனை சங்கத்தை நடத்தினார்கள். அப்போது எலியாவை போன்ற கரடுமுரடான மனிதர், மூலிகைகளை மாத்திர முன்பவன், வனாந்திரத்திலிருந்து உள்ளே வந்தான். மிகவும் கரடுமுரடான மனிதர். But the dignitaries, the high-ups under Constantine and so forth, still their voice, because those being prophets know that the corn of wheat of the church bride had to fall in the ground. கான்ஸ்டன்டைனுக்கு கீழான கௌரவம் வாய்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள் எல்லோரும் அவர்கள் சத்தத்தை அடக்கிவிட்டனர். ஏனென்றால் அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்ததினால் மணவாளனின் கோதுமை மணியானது நிலத்தில் விழ வேண்டும் என்பதைப் போலவே. The same as the corn of wheat and the bridegroom had to fall in the ground, and there it laid for 1,000 years. மணவாட்டி சபையின் கோதுமை மணியானது நிலத்தில் விழ வேண்டியதாய் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார்கள். அங்கு அது 1000 வருஷங்களாக விழுந்திருந்தது. That's why they write in the books today, where is that silent God that could stand and look, see little children murdered and women torn to pieces by lions and set in the skies and say nothing about it. ஆகவேதான் இந்நாட்களில் சிலர் புத்தகங்களிலே
சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதையும் ஸ்திரீகள் சிங்கங்களால் துண்டுகளாக பிய்த்து போடப்படுவதையும் பார்த்து கொண்டு வானத்தில் அமர்ந்து கொண்டு இதை குறித்து ஒன்றும் சொல்லாமல் இருக்கும் அந்த மௌனமான தேவன் எங்கே என்று எழுதுகிறார்கள். They don't know the word. That corn of wheat's got to fall in the earth. How could a righteous God stand, look at his own son die and be spit on and so forth? அவர்கள் வார்த்தையை அறிந்திருக்கவில்லை. அவர்களுக்கு கோதுமை மணியானது நிலத்தில் விழ வேண்டும். ஒரு நீதியுள்ள தேவன் எவ்விதம் நின்று கொண்டு தம் சொந்த குமாரன் மரிப்பதையும் துப்பப்படுவதையும் மற்றவர்களையும் பார்த்து கொண்டிருக்க முடியும்? But it's according to the word, it has to be. And that's what it is even to this hour. ஆனால் வார்த்தையின்படி அவ்விதமாகவே நடக்க வேண்டும். இந்த மணி வேளையிலும் அது அவ்விதமாகவே இருக்கிறது. This man, he was a great man. He had a sinful generation before him. Ahab was king. His father before him had been evil. Ever since Solomon, there's been one evil king after the other. இந்த மனிதன் அவன் ஒரு மகத்தான மனிதனாக இருந்தான். அவனுக்கு முன்பாக பாவம் நிறைந்த சந்ததி இருந்தது. ஆகாப் ராஜாவாக இருந்தான். அவன் தகப்பன் அவனுக்கு முன்னே பொல்லாதவனாய் இருந்தான். சாலமோனுக்கு பிறகு அடுத்தடுத்து ஒரு பொல்லாத ராஜா இருந்து கொண்டிருந்தான். And this man Ahab, who reigned 22 years in Samaria, was the worst of all of them. He was a real modernist. He believed in religion, certainly. And he had everything in a modern trend. ஆகாப் இந்த மனிதன் 22 ஆண்டு காலமாக சமாரியாவில் அரசாண்டான். அவர்கள் எல்லாரை காட்டிலும் மிகவும் மோசமானவனாக இருந்தான். அவன் ஒரு சரியான தற்காலத்து மனிதன். அவன் நிச்சயமாகவே மார்க்கத்தில் விசுவாசம் கொண்டிருந்தான். அவன் ஒரு தற்காலத்து முறைப்படியே எல்லாவற்றையும் வைத்திருந்தான். He had his 400 Hebrew prophets, all of them well schooled and trained. God sent him one, he wouldn't believe it. And that was Elijah. அவர் நன்றாக படித்து பயிற்றுவிக்கப்பட்ட 400 எபிரேய தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தான். தேவன் அவனிடத்தில் ஒருவனை அனுப்ப இவனோ அவனை விசுவாசிக்கவில்லை. அவன்தான் எலியா. But Elijah, this Tishbite, was a man of the wilderness, not a smooth man. He was a rugged man. And one day after Ahab had sinned until God could stand it no more, he spoke to Elijah in the wilderness. ஆனால் திஸ்பியனான இந்த எலியாவோ வனாந்திர மனிதனாக இருந்தான். பக்குவமான மனிதனாக இராமல் அவன் ஒரு கரடுமுரடான மனிதனாக இருந்தான். தேவன் பொறுத்துக் கொள்ளக் கூடாதபடி ஆகாப் பாவம் செய்தபோது ஒரு நாள் அவர் வனாந்திரத்தில் எலியாவிடம் பேசினார். And here he comes down the road to Samaria. As I've often illustrated, maybe the white whiskers sticking out around his face, bald head shining in the sun. நான் அடிக்கடி சித்தரித்து காண்பித்தது போல இதோ அவன் சமாரியாவின் பாதையில் வருகிறான். ஒருவேளை முகத்தை சுற்றி வெந்தாடி மீசையோடும் சூரிய ஒளியில் பளபளக்கும் வழுக்கை தலையோடும், Little old narrow eyes back there with a stick in his hand, a smile in his face, walked right up to the king of Israel and said, not even dew will fall till I call for it. குறுகிய சிறு கண்களோடும் அங்கே கையில் ஒரு தடியோடும் முகத்தில் ஒரு புன்னகையோடும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நேராக நடந்து சென்று நான் சொல்லும் வரை பனி கூட பெய்யாது என்றான். God give us man like that. Man who know what they're doing with thus saith the Lord. தேவனே, கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையை வைத்து என்ன செய்வது என்பதை அறிந்த மனிதரை பாருங்கள். அதை போன்ற மனிதரை எங்களுக்கு தந்தருளும். Now, we find out that before he did this, that God had called him. God had talked to him. And therefore he wasn't afraid of anything. இப்பொழுது அவன் இவ்விதம் செய்யும் முன்பாக தேவன் அவனை அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவனோடு பேசினதினால் அதனால் அவன் எதற்கும் பயப்படவில்லை. He wasn't afraid of his message. It wouldn't happen. He knew it would happen. He knew it was according to the word of the Lord, and he knew he was God's prophet for the hour. அது சம்பவிக்காது என்று அவன் தன்னுடைய செய்தியை குறித்து பயப்படவில்லை. அது நடக்கும் என்று அவன் அறிந்திருந்தானே. அது கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருந்தது என்று அவன் அறிந்திருந்தான். அவன் அந்த மணி வேளைக்கான தேவனுடைய தீர்க்கதரிசி என்றும் அவன் அறிந்திருந்தான். Therefore, whether the king had cut his head off, throw him in jail, whatever they do, it made no difference to him. He had a commission. Thus saith the Lord, right in the face of the king. ராஜா அவனுடைய தலையை வெட்டுவதாக இருந்தாலும் சிறையில் போடுவதாக இருந்தாலும் அவர்கள் எதை செய்தாலும் அது அவனுக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்கவில்லை. ராஜாவுக்கு நேராக
கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்லும் ஒரு கட்டளையை அவன் பெற்றிருந்தான். What a rugged person. But before he did this, predicted this great drought. என்ன ஒரு கரடுமுரடான நபர். ஆனால் அவன் இதை செய்வதற்கு இந்த பெரிய பஞ்சத்தை குறித்து முன்னறிவிக்கும் முன்பாக, For God will not let sin go unpunished. There must be punishment. What good is a law without a punishment? தேவன் பாவத்தை தண்டிக்கப்படாமல் விடமாட்டார். தண்டனை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தண்டனை இல்லாமல் ஒரு சட்டம் இருந்து என்ன பயன்? What would it do good sets against the law to run a light and no fine behind it or no punishment behind it would be a law. So there's a punishment to sin. And when God makes a law and that law is defied, then there's got to be punishment for that. விளக்கு எரிவது சட்ட விரோதமானது என்று சொல்லிவிட்டு அதற்கு அபராதமோ அல்லது அதற்கு தண்டனையோ இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? அது ஒரு சட்டமே அல்ல. ஆகவே பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. தேவன் ஒரு சட்டத்தை தரும்போது, அந்த சட்டம் மீறப்படும் போது, அப்பொழுது அதற்கான ஒரு தண்டனை இருக்க வேண்டும்.